சார் அதே மாதிரி எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த ராசிக்காரர்களை திருமணம் செஞ்சால் கரெக்டாக இருக்கும்? இதெல்லாம் சும்மா போங்க, இதுவும் நம்பாதீங்க. இப்போ நான் என் மனைவியை கல்யாணம் பண்ணும்போது நான் எந்த ராசியும் பார்க்கல. என்னங்க ஜோசியராக இருந்துட்டு நீங்களே இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கணும். இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று, அவ்வளோதான். இப்போ இங்கேருந்து போகிறீங்க, ஃபாரின் போகிறீங்க, இஸ்கரா பேன்வெஸ்கா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அந்த பிள்ளையை லவ் பண்ணுறீங்க, கல்யாணம் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு என்ன ஆயிரும்? ஜீசஸ் வந்து சுடுவாரா, முனியப்போ வந்து சுடுவாரா? யார் சுடுவார் சொல்லுங்கள்? யாரும் சொல்ல மாட்டார். 2 காடும் சேர்ந்து நல்லா லவ் பண்ணுங்கடா, ஜாலியாக இருக்கடா, 2 புள்ள பொத்துட்டு ஜாலியாக இருக்கடான்னு தான் சொல்லுவார். அதனால் காடை நம்ம ரொம்ப ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுறோம். காடு வந்து லவ்வுக்கு மேரேஜுக்கெல்லாம் சப்போர்ட்டுங்க. நம்ம மேரேஜுங்கிறத நீங்கள் நினச்சிக்கிறீங்க ஒருத்தரை நீங்கள் மேரேஜ் பண்ணிட்டீங்கன்னு, கிடையாது. இது ஏற்கனவே இருந்த உங்களுடைய சம்பந்தம். அதனால தான் இது திரும்ப கண்டினியூ ஆகிருக்கு. என்னவோ உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பாண்டிங், சும்மாலாம் கிடையாது. சும்மா யாருக்கிட்டையும் காதலிக்கவும் முடியாது, கல்யாணம் பண்ணவும் முடியாது.